ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல நம்ம உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய கேரட் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் ஆரஞ்சு ஜூஸ்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். சரி வாங்க, இப்ப கேரட் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேரட் ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸில் 2 கேரட் எடுத்துருக்கேங்க. இதை தோலையெல்லாம் சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. நம்ம ரெகுலராக கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே நல்லா ஒயிட் கலர் கொடுக்குங்க. ஸ்கின்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். பாருங்க, தோலையெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ வெயில் காலமும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ஜூஸஸ் குடிச்சிட்டு வாங்க. உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கேரட்டை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே மையும். அதுக்காக தான் கட் பண்ணி சேர்க்கறது. கூடவே 3 அளவுக்கு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நான் சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேங்க. பெருசாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை சென்டரில் கட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய விதைகளெல்லாம் சென்டரில் தாங்க இருக்கும். ஈஸியாக அதை எடுத்துடலாம். விதையோட சேர்த்துறீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து கசக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால ஒரு விதை கூட இல்லாமல் இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வந்து சென்டரில் இது மாதிரி 2ஆ கட் பண்ணினீங்கன்னா விதையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. விதையை எடுத்துட்டு அந்த சொலைகளை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திடுங்க. ஆரஞ்சுலையும் பார்த்தீங்கன்னா நிறையவே சத்துக்கள் இருக்குங்க. நம்ம ரெகுலராக ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் ஆகுங்க. சத்துக்களும் ரொம்பவே கிடைக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரெகுலராக ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. பாருங்க, இப்ப ஆரஞ்சு சுளைகளை மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்டே தண்ணி ரொம்பவே அதிகமா சேர்த்திடாதீங்க. கொஞ்சமா சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். அதிகமா தண்ணி சேர்த்தீங்கன்னா கேரட் வந்து சரி வர மையாது. இப்ப இது கூட இன்னும் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா 2 கேரட் 3 ஆரஞ்சு எடுத்துருக்கிறதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் தேன் சேர்த்துனா இன்னும் டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் இருக்குங்க. நான் தேன் இல்லை அப்படிங்கறனால சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை டம்ளருக்கு மாத்திரலாம். அவ்வளவுதாங்க, நம்ம கேரட் ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இதை டம்ளருக்கு மாத்திரலாம். நான் வந்து ஐஸ் எதுவும் சேர்க்கலைங்க. நீங்க விருப்பப்பட்டா தேவையான அளவு ஐஸ் சேர்த்துக்கோங்க. ஐஸ் சேர்க்காமலே இந்த கேரட் ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா கேரட் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. உடம்புக்கு தேவையான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நம்ம ஸ்கின்னும் நல்ல பளபளன்னு ஆகுங்க. நீங்க இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.